everyone, hello எப்படி இருக்கீங்க? It's been so long time on FB live. ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக வேண்டியே வந்திருக்கேன். ஸோ இந்த லைவ் வந்து எப்பவும் போல் எதுக்காகங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் டு மீட் யூ பீப்புள், ஜஸ்ட் டு சே ஹாய் டு எவ்ரி ஒன் whoever watching me, who keep supporting me, அண்ட் இன்னும் வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டு இன்னும் நான் முன்னேறதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ அந்த அளவுக்கு அன்பு காமிக்கிற உங்களுக்காக வேண்டி தான் எனக்கு வந்திருக்கேன். அண்ட் காளிதாஸ் இஸ் பீன் ஹியர். ஹாய் காளிதாஸ். ஸோ அரவிந்த் சுரேஷ், யா ஐம் குட் அரவிந்த், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த லைவ் ஜஸ்ட் டு சே ஹாய் அண்ட் ஹவ் யூ அப்படின்னு கேட்கறதுக்காக. ஸோ அகெயின் ராம்சந்திரா, ஹாய் ராமு, அண்ட் தென் ஹாய் ராகுல், ஹாய் காளிதாஸ், ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜில்லா வெங்கட், ஹாய் சந்திரமத்தான், ஹாய் தம்பி, அண்ட் தென் ஷாரன் கௌஷிக், ஹலோ ரிஹான் அப்துல், ஹாய் நல்லா இருக்கேன். அருள், ஹாய் கமலவனன், நல்லா இருக்கேன் கமலவனன், எப்படி இருக்கீங்க? ஷரண் கௌஷிக், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்துல் கனி, ஹாய். கல்கி விஜய், ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய். ஹாஜா, ஹாய். என்ன ரொம்ப நாளாக காணும்னு கேட்டிருக்கீங்க. தெரியல, அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்ல ஆள் காணலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஹாய் கிரிஜா, என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் சிட் சாட்டிங் வித் யூ பீப்புள். ஸோ அவ்வளோதான். ஸோ வெக்கேஷன், ஸோ வீட்டு ஃபுல்லாக வந்து குட்டீஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களை மீட் பண்ண டைம் கிடைக்கல. அகெயின் ஐ பீன் பேக் ஹியர். ஸோ அரவிந்த் சுரேஷ், ஐ ஆல்வேஸ் லைக் யுவர் போல்ட் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அந்தளவுக்கு போல்டாலாம் இது வரைக்கும் பேசுனது கிடையாது, இருந்தாலும் நீங்கள் போல்டுன்னு நினச்சிக்கிறீங்க. பத்ரி பிஎன், ஹாய். அண்ட் தென் முகமது, மிஸ் யூ லாட். எல்லாருமே வந்து நானும் மிஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சா? யா, எல்லாம் முடிஞ்சுது. தேங்க்யூ. ஹெல்த்தை பற்றி கேர் பண்ண சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். கங்காதரன், எஸ் ஹாய் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் கங்காதரன். காஜா அலி, ஹாய். லைவ்ல வரலையா? ஆர் யூ ஓகே? எஸ் ஐம் ஓகே. இதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். வீட்டு ஃபுல்லாக குட்டீஸ், ஸோ அவங்கள கவனிக்கிறதுக்கே வந்து நேரம் கரெக்டாக இருந்தது. ஹாலிடேஸ், ஸோ கொஞ்சம் கேப் கிடச்சிது. நைஸாக ஓடி வந்துட்டு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ எனி நியூ ஷோஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த் இன்னும் இல்லை, இன்னும் அதை பற்றிலாம் நான் இன்னும் யோசிக்கல. மூவிஸில் வரீங்களா நீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூவிஸில் இன்னும் வந்து நான் கமிட் ஆகலை. என்ன பண்ணுறீங்க மேடம்? முகமது கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுறீங்க? ரொம்ப பிஸியான குட்டீஸ்குள்ளே ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ ஊர்லேருந்து குட்டீஸ் வந்துருக்காங்க, ஸோ பிஸியாக இருக்கேன். டோல்கேட், அது என்னப்பா டோல்கேட்டு? கோல்கேட் மாதிரி. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஷிவா, டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆர் யூ பிளானிங் டு ஆக்ட் இன் அ மூவி மேம்? நல்ல ஸ்டோரி கிடச்சது, நல்ல டீம் கிடச்சதுன்னா நிச்சயமாக நான் ஆக்ட் பண்ணுவேன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போது. ஸோ யூ ஆர் பிளாக் பட் டிவியில் வந்து ஒயிட்டாக வரீங்கன்னு கேட்டிருக்காரு எந்திரன். ஓகே, ஸோ இதே தான் நான் எப்போவுமே வந்து டிவி ஷோஸ் பொறுத்த வரைக்குமே சொல்வேன், என்னுடைய ஸ்கின் டோனை வந்து என்னை மெயின்டைன் பண்ண சொல்வேன். இப்போ நல்லா ஒயிட்டாக வெளுவெளேன்னு பளிச்சுன்னு காமிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ என்னோடய ஸ்கின் டோனை வந்து அவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து எப்போவுமே மேக்கப், எனக்கு லைட் மேக்கப் தான் போடுவாங்க. பட் வாட் டு டூ, லைட்ஸ் அரவுண்ட் மீ இல்லை. ஸோ நிறைய லைட்ஸு, ஸோ என்னை பளிச்சுன்னு காமிக்குது. லைட்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மி, அதனால எனக்கு கொஞ்சம் டல்லாக காமிக்குது. வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் லைட்டிங்ஸ். ஸோ ராசாலிங்கம், ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஹாய். எனி நியூ அப்கமிங் ஷோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முருகன் பாலா, இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணலைங்க நான். இஃப் எனி குட் ஆஃபர்ஸ் கம்மிங் அப், நிச்சயமாக வந்து நான் பண்ணுவேன். அதுக்காக வேண்டி பார்ப்போம், ஏதாவது நல்லது அமைஞ்சதுன்னா பண்ணுவேன். இல்லையா ஜஸ்ட் ஸ்டே அட் ஹோம், ஸ்டே ஹாய்,
சில்லாக அப்படி உட்காந்துக்கிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ இது வரைக்கும் இப்போதைக்கு இதுதான். நிறைய பேர் ஹார்ட்டாக அனுப்புறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்ஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே வந்து என்னை ஞாபகம் வச்சுட்டு 2 வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வரல, நான் எந்த ஷோஸும் பண்ணல. இருந்தாலும் ஞாபகம் வச்சுட்டு மேம்ஸ் எல்லாம் போடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம்ஸ். வாட் எவர் அது நல்லது கெடுதல் அப்படிங்கிறதுலாம் நான் எடுத்துக்கல. பிகாஸ் நல்லதுன்னு இருந்தால் கெட்டதும் எடுத்துக்கணும், ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ வாட் எவர் மேம்ஸ் கம்மிங் அப் வந்திருந்தாலும் இல்லை வரப்போகிறதா இருந்தாலும் என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. இருந்தாலும் கீப் சப்போர்ட்டிங். அப்பவுமே வந்து எனக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இல்லை நம்ம எதுவுமே பண்ணல, அடுத்து ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதுதான் வந்து என்னை பூஸ்ட் பண்ணுது. ஸோ அதுக்காகவே வந்து நான் வேறு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதான் நல்லா சிரிக்கிறாங்க யாரோ. ஸோ பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து 2 ஆண்டூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நான் போஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். மாதிரி கியூட்டி டார்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி கியூட்டி பாய்ஸ். ஸோ அவங்க குட்டி குட்டி பசங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் இஸ் ரேகா, த பெரிய பொண்ணு. இந்த அதர் ஒன் இஸ் தாக்ஷாயினி. ஸோ ரெண்டுமே என்னுடைய கசின்ஸ். பயங்கர அருந்த வாளுங்க. இப்பவும் பக்கத்தில் சமத்தா உட்காந்துட்டு இருக்குங்க, எப்படின்னு தான் தெரியல. ஸோ ஒரு குரல் கொடுக்க சொல்லுவோமா? தாக்ஷாயினி ஒரு குரல் கூட பார்த்தீங்களா? ஸோ தென் ரேகா இருக்காங்க. ரேகா ஒரு குரல் கூட. ஹாய் ஹாய் கேட்டுதா குரல்? ஸோ திஸ் இஸ் வாட். தென் அதுக்கப்புறமா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, எப்போ மலேசியா வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்ஜே வெங்கட்கான். நிச்சயமா வந்து மலேசியா வரணுங்கிற ஐடியா இருக்கு. ஸோ ஏதாவது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அங்கே இருந்ததுன்னா வருவேன். ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. யா வெரி க்யூட்னு சொல்லியிருக்காங்க தர்ஷன். தேங்க்யூ ஸோ மச். பேக்ரவுண்டில் பேபி டால். எஸ், மை லிட்டில் பேபி டால்ஸ். எஸ், ஒன்று வந்து என்னுடைய ரேகா குட்டி, இன்னொன்று வந்து என்னுடைய தாக்ஷாயினி குட்டி. ஸோ உங்களை மறக்க முடியுமா? கிரிஜாதான் சொல்கிறேன், என்னை இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அதுதான். தினுகுமார் சொல்லுங்க. போல் கேர்ள். அதனோட போல் கேர்ள் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேபி கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். போல் கேர்ள்னு எல்லாருமே சொல்கிறீங்க. நான் எந்த விதத்தில் போல்னு எனக்கு தெரியல. இப்படி ஏதாவது திட்டினாவே, கொஞ்சோண்டு ஏதாவது திட்டினாவே போதும் அப்செட் ஆகிடுவேன். ஸோ கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுவேன். ஏதாவது சொல்லிட்டா கண்ணில் மரமதான் தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நார்மல் பொண்ணு தான் நான். ஐம் நாட் அ போல். மேபி நான் பண்ண ஷோ வந்து ஒரு போல்னஸ், அது என்னுடைய தொழில். அதனால் அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன். உண்மையாக இருந்தேன். இட் கிவன் சக்ஸஸ். அண்ட் நீங்கள்லாம் என்னை பாராட்டிட்டுருக்குறீங்க, அதுக்காக தான். ஸோ அப்புறம் துபாய் எப்போ வரீங்களா? துபாய் வரேன், நிச்சயமாக வரணுங்கிற ஐடியா இருக்குது. பிகாஸ் ஐ லவ் ட்ராவலிங். ஸோ எப்போல்லாம் ஆஃபர் கிடைக்கிறதோ எனக்கு அப்போல்லாம் வந்து ட்ராவல் பண்ணணும்னு தோணும். ஸோ அதான். மேக்கப் போடலையா? நான் மோஸ்ட்லி மேக்கப் வந்து அவாய்ட் பண்ணுவேன். கரண் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி மேக்கப் வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எப்பவுமே மேக்கப் போட்டுறது நமக்கு நமக்கு இருக்கிற இதுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். ஈவன் தோ ஷூட்டிங்ஸ்லேயும் முக்கால்வாசி என்னுடைய லைட் மேக்கப் டச் பண்ணுறதா தான் இருக்கும். ரொம்ப பளிச்சன் மேக்கப்லாம் போட மாட்டேன். ஸ்விஸ் வர முடியலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் எல்லா ஊரும் எல்லா நாடும் சுற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. ஐ டோன்ட் நோ எப்போ வருவேன் என்ன ஏதுன்னு. அரவிந்த் சுரேஷ், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஐ லவ் டேஸ்டிங் எவ்ரி ஃபுட். ஒன்று குறிப்பிட்டதுங்கிறது கிடையாது. எல்லா ஃபுட்டும் வந்து ஐம் அ பிக் ஃபுடி. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் போய் நான் வந்து டேஸ்ட் பண்ணுவேன். ரோட்டு கடையில் இருந்தாலும் அது வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்போ அமெரிக்கா வரீங்க? என்னங்க இது?
என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்கங்கிற மாதிரியே இருக்கு. ஸோ கோகுல், என்னப்பா உனக்கு ஒரு ஹாய் தானேப்பா சொல்லணும். ஹாய் கோகுல். செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நிச்சயமாக எடுக்கலாம், சந்தர்ப்பம் வரட்டும். வென் யூ கோன் ஆக்ட் இன் தமிழ் மூவிஸ் தெரியல. ஆஃபர்ஸ் வந்தால் நிச்சயமாக வந்து நல்ல ஆஃபர் நான் விட மாட்டேன். ஸோ அதனால வந்து அதை கிராப் பண்ணிக்க தான் பார்ப்பேன். ஸோ அதுதான் விஷயம். முகமது கேட்டிருக்காங்க. சூப்பர், ஓகே, தேங்க்யூ முகமது. எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங் எல்லாம்? சூப்பராக போயிட்டுருக்கா முகமது? தென் பாண்டி எப்போ வருவீங்க? பாண்டி இப்போ தான் வந்தேன். ஜஸ்ட் 2 days பேக் ஐ கேம் பேக் டு சென்னை. பாண்டியில் இருந்துட்டு ஸோ ஒரு பெரிய ஆட்டம் போட்டுட்டு தான் வந்தேன் பாண்டியில். ஸோ அதுதான் விஷயம். ஸோ கோகுல் அண்ட் தென் ராண்டி லோகேஷ், என்ன நோன் தெரியலையப்பா. எப்போ நீங்கள் மேக்கப் போடலையா? இப்போ நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. நான் மேக்கப் அவாய்ட் பண்ணுற பொண்ணு. ஸோ மலேசியாவில் மூவி ஆஃபர் வந்தால் நடிப்பீங்களா? ஓடவா, எங்கேருந்து மூவி ஆஃபர் வந்தாலும் சரி, நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நல்ல டீம் இருக்குன்னா நிச்சயமாக வந்து பண்ணுவேன். கோயம்புத்தூர் பற்றி, கோயம்புத்தூர்னு கேட்டிருக்காரு மது. மது சபரி, எனக்கு கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இடம் தமிழ்நாட்டில். எனக்கு அங்கே மக்களே ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவன் என்னோட ஷோஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோயம்புத்தூர். ஸோ நான் வந்திருக்கேன். இட்ஸ் பீன் ஸோ லாங் டைம் இன் கோயம்புத்தூர். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் இன் கோலிவுட்? நிறைய பேர் இருக்காங்களே, விரல் விட்டு எண்ண முடியல. ஸோ அதுதான் விஷயம். மேக்கப்பை போடுமா? எதுக்கு மேக்கப் போட்டு இன்னும் இருக்கிறத வந்து இது பண்ணிக்கணும்? ஐம் பெயிண்டிங் கான்ட்ராக்டரா? ஏ, இங்கே வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்லையாப்பா? நீங்கள் நிச்சயமாக வந்து சொல்கிறேன். ஸோ ஜாஃபர் டேக் கேர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். தேங்க்யூ. தைரியமான பொண்ணு. தேங்க்யூ. ஏதோ சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஷோவில் மேக்கப் போட்டு தானே இருப்பீங்க, அப்பயும் அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க. சரி, அது ஷோ, நான் மேக்கப் போடணுங்கிற அவசியம் இருக்குது. ஏன்னா அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின்ல பட்டதுன்னா நிச்சயமாக வந்து அவ்வளோ லைட்டிங்ஸை வந்து நம்ம ஸ்கின் எடுத்துச்சுன்னா நமக்கு ஒத்துக்காது. ஸோ எப்போவுமே மேக்கப் இஸ் மஸ்ட். நாட் ஒன்லி அது வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அழகாக காமிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ அந்த லைட்டிங்க்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து மேக்கப் நம்ம போடுறது. ஸோ அங்கே அது தேவை. வீட்டில் இருக்கும்போதும் உங்ககிட்ட பேசும்போதுலாம் அது தேவையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கலர் போல். ஆமாப்பா, இதுதான் ஒரிஜினல், யாரும் இல்லைன்னா. ஸோ வாட் நியூஸ், குட் ஆக்டிவிட்டீஸ்? ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை லைஃப் ஸோ ஃபார். ஸோ தட் இஸ் வாட். அடடா, என்ன ஒரு யோகா ஆறுமுகம். நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிருக்காங்க மிஸ்டர் நவாஸ். நான் வீட்டில் இருக்கேன் இப்போது. I think the reason many are saying in your bold is because of your standing up during Jallikattu and various issues happen in Tamil Nadu. அப்படி பார்த்தா இப்போ தான் நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போது நான் வந்து அதை பற்றிலாம் நான் பேசலையே. ஸோ அதனால வந்து ஜல்லிக்கட்டில் பேசுனேங்கிறதுக்காக வேண்டிலாம் போல்டுன்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே தான் பேசுனாங்க. நாட் ஒன்லி மீ, எல்லாருமே அந்த ஜல்லிக்கட்டில் போராடினா எல்லாருமே வந்து போல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை மட்டும் போல்டுன்னு சொல்லாதீங்க. ஜல்லிக்கட்டில் நடந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருமே போல்டு தான். நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கீங்களா? ஷோவில் பார்த்தா என்ன? ஓ, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருதா? ஓகே, சூப்பர். என் ரோல் மாடல் என்னுடைய அப்பா அம்மா தான். ஸோ நோ அதர் பர்சன். இது வரைக்கும் ரோல் மாடலில் நான் யாரும் எடுத்துக்கல. அதான் பேய் பொம்மை மாதிரி இருக்கா? பாவமே, யார் அது? பகத் பார்த்தா பேய் பொம்மை மாதிரியா இருக்கு, பாவமே.
எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஹாப்பி பர்த்டே அக்காவா? அஜில் ராஜா என்னாச்சு? எனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் ஒன்றும் இல்லை. செம்ம வாய்ஸ், இந்த வாய்ஸ் செம்ம. மது சபரி சூப்பர்ப்பா. உன்னை பார்த்து தான் போய் சொல்ல கற்றுக்கணும். நெக்ஸ்ட் ஷோ என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பாலிடிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தம்பிதுரை டிடி பாலிடிக்ஸ் அது எப்பவுமே நடக்கிறது தானே, இதில் தான் இல்லை. ஏன் வெள்ளூர் ரைட்டா? இல்லை இல்லை, நான் சென்னை பொண்ணு. எங்கள் மூவிக்காக வேண்டி வெயிட்டிங், சீக்கிரமாக ஆக்ட் பண்ணுங்க. இதர்லி ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட். நல்ல ஆஃபர் வந்தால் நிச்சயமாக நான் வந்து எடுப்பேன். ஹாய், உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, நீங்கள் ரொம்ப அழகு. தேங்க்யூ வினோத்குமார். லவ் யூ ஸோ மச். லவ் யூ டு பேப். ஸோ ஐ வெரி குட் ஸ்பீக்கர், ஐ லைக் யூ. உங்கள் வாய்ஸ் ஸ்ரேயா கோஷலோட சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கும் அரவிந்த் சுரேஷ். தொண்டை கட்டி கிடக்கு, இப்போ வந்து சூப்பராக இருக்கா வாய்ஸ். வென் யூ ஆங்க்ரி லாஸ்ட் டைம்? தோ நேத்து Now you got any political story about TTV? தெரியல, ஏன்னா இந்த கம்ப்ளீட் இந்த ஒரு 2 மாதம் வந்து டோட்டலாக வந்து அவுட் ஆஃப் இதுவாகிட்டேன். ரொம்ப நிறைய டிவி பார்க்கறதில்ல, நியூஸ் இது அதுன்னு எதுவும் பார்க்குறதில்ல. ஸோ அதனால நமக்கு எதுவும் அதை பற்றி தெரியலப்பா. ஸோ நான் வீடு, இப்போ வந்திருக்க கெஸ்ட், குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன். ஸோ அதனால தெரியல. நெத்தியில பொட்டா? இது பொட்டு இல்லை, என்னுடைய மச்சம். இது சிங் இந்த ரைன் அதுவா? ரொம்ப நல்லா இருக்கேன். விஸ்வநாத் ஆர் விவேக். ஃபேவரட் ஹாட்ஸ்பாட் இன் சென்னை? ஆல்வேஸ் பீச். ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் ஹாட்ஸ்பாட்னா டாய் தொண்டை கட்டி கிடக்கு. தேவையில்லாம யாரையோ கோத்து விடாதீங்க. சோஷியல் சர்வீஸ்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே பண்ணது கிடையாது சோஷியல் சர்வீஸ்லாம். ஸோ அதனால அதை பற்றி பேசுறதுக்கும் நான் தகுதியும் எனக்கு கிடையாது. சோஷியல் சர்வீஸ்லாம் வந்து என்ன போட்டு கிழிஞ்சு வச்சுட்டாதீங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐம் ஃப்ரம் சென்னை. ஆமாம், சென்னை பொண்ணு. ஓகே, எங்களை ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? தெரியலையே. So hi, good evening, Yoni Krishnan. So then Hari Krishnan are there. So are you doing any shows in any TV? No, not now. So நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. ஸோ எக்ஸ்பிளைன். ஓ, காசி குமார். நான் வந்து ஒரு பொண்ணு, அது ஒத்துக்கிறதே பெரிய விஷயம்தான் நீங்கள்லாம். ஸோ ஐம் பேசிக்லி அ விஜே. ஸோ நான் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து கேப் எடுத்து ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுதான். இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக மெசேஜில் பேசியிருக்கீங்களா? தெரியலையே. அப்போ நீங்கள் வேறு யாருக்கும் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Acting any movie? No. Doing any movie? No, I'm not doing. How's your lover? அது யார்? இது முன்னாடி கான்ஜரிங் வேற யாரும் இல்லை, நீங்க தான். இப்போ மோஷன்ஸ் இஷ்யூஸ். ஓகே, காசிகுமார் ஒன்றுன்னு தெரியும். ஓகே, தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷம். நேற்று சென்னையா? ஏன் அவ்வளோ ஆச்சரியம்? நிச்சயமா சென்னை தான். நம்ம சென்னை கேர்ள். நீங்க போய் சொல்றீங்களா? அப்பப்ப ஓகே, மூவி பண்ற ஐடியா இருக்கா? நிச்சயமா இருக்கு. தினேஷ் ஃப்ரம் சிங்கப்பூர். தினேஷ், என்னுடைய ஃபேவரட் ஹாட்ஸ்பாட் வந்து சிங்கப்பூர். எனக்கு எப்பெல்லாம் வந்து வெளிநாடு போகணும்னு தோணுதோ சிங்கப்பூர் போயிடுவேன். ஸோ அதுதான்.
ரொம்ப ஃபன்னி கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு I'm just reading it. ஸோ how's your health life அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹெல்த் ஒரு மாதம் ஆச்சு இந்த த்ரோட் போய் இன்னும் ரிட்டன் வரல. ஸோ தட் இஸ் வாட் மை ஹெல்த் இஸ் அபவுட். ஸோ ஆல்வேஸ் யூ க்யூட் முத்துக்குமார். தேங்க்யூ. வை ஃபேஸ் கேம் ஸோ டல். வெயில் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஊரினுடைய வெயில் வேறு ஒன்றும் இல்லை. நீ தமிழச்சியாவா? சத்தியமா தமிழச்சி தான். விச் யூனிவர்சிட்டியா? நானா அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன். அஜித் ஆர் விஜய் 2 பேரும் தான். 2 பேருமே நல்ல ஆக்டர். ஸோ நீங்கள் நலமா இருக்கேன். லாங் டைம் நெவர் see you. So great. தேங்க்யூ. நீங்கள் என்ன படிச்சிங்க? நானா இப்போதைக்கு ஒரு புக்கு கூட படித்தது கிடையாது. இப்போதைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏஆர் ரஹ்மான் பற்றி புக்கு எழுதியிருக்கிறாரு, மிஸ்டர் விஜய் மகேந்திரன். நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன், லாஸ்ட்டாக படிச்சது. I'm also Singapore. If you come let us know. Okay, sure. சிங்கப்பூர் ஆளுங்க நிறைய பேர் இருக்கீங்கப்பா. ஸ்டைலிஷ் தமிழச்சியாவா? அது நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. பூமிராஜன் சாரி. ஹாய் சிஸ்டர் சொல்லிட்டேன்னா ஹாய். முத்துக்குமார் நான் இன்னும் பண்ணல. ஐம் ஜஸ்ட் chatting with you people. ஏன் இங்கே தான் பேசுகிறோமே, அப்புறம் ஏன் நீங்கள் எல்லாரும் இன்பாக்ஸில் வர தனியாக வரீங்க? எனக்கு புரியலையே. இந்த தனியாக வர விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் தனியாக இன்பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க? லைவாக பேசிகிட்டு இருக்கேன். யூ வாண்ட் டு டாக் வித் யூன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, பேசாமல் ஏதோ என் நேம் கேட்டிருக்கீங்க. ஐம் கிரிஜஸ்ரீ. ஸோ சரவணன் ஹாய். லக்ஷ்மிபதி நைஸ் வாய்ஸா? இந்த வாய்ஸா? சூப்பர். இனிஷியலி ஐ டோன்ட் நியூ தட் யூ ஆர் அன் ஆங்கர் ஆன் சேனல். Seeing during the Jallikattu supporting life going to be good to see you here. Hope you remember me. Maybe உங்களை வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன்னா தெரியுமா அப்படின்னு தெரியல. இந்த ஜல்லிக்கட்டு டைமில் வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். ரொம்ப கம்மியான பேர் எப்பவும் எனக்கு கூட வந்து டச்சில் இருக்காங்க. ஜல்லிக்கட்டில் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தேர் நேம்ஸ். இன்னமும் என் கூட இருக்கிறவங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னமும் என் கூட டச்சில் இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டச்சில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெயா ஆண்டி, ஜெகன், அண்ட் தென் ஜெகனோட ஒய்ஃப் அந்த குட்டி பாப்பா, அண்ட் தென் மிஸ்டர் சங்கர், அதுக்கப்புறமா ஐஷா, அண்ட் தென் வைஷாலி, பூஜா குட்டி, ஸ்வேதா, கலை, இன்னொருத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களை பார்க்க அவ்வளோ எனர்ஜி. அக்கா வாங்கக்கான்னு ஜல்லிக்கட்டு டைமில் என்னை அப்படி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நான் அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் அப்படின்னா, அவ்வளோ தூரம் வந்து அங்கே போராடின ஹோல் டே இருக்க முடிஞ்சுது அப்படின்னா என்னை சுற்றி இருந்தவங்க தான் ரீசன். நிச்சயமாக நான் தனியாலாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதான். பொம்மை சூப்பர். ஓகே, தேங்க்யூப்பா. ஸோ அதுதான் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நிச்சயமாக கிரெடிட் என்னுடையதுன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னை சுற்றி இருந்தவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதுக்கு சுற்றி இருந்தவங்க நீங்கள் இதை பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட்டுக்கு வரோம்னு சொல்லி நின்னாங்கல்ல. ஸோ அவங்க தான். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ட்ரெஸ்? ஃபுட் மாதிரி தான். எனக்கு ட்ரெஸ் வந்து என்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து தோணுதோ நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பேன். ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும். ஃபேஷன்லாம் வந்து எனக்கு அவ்வளோ க்ரேஸ். ஸோ ஃபேஷனபுளாக எது தோணுதோ அதை வாங்கி போட்டுப்பேன். சங்கர், ஆயிஷா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. சங்கர், ஆயிஷா, ஜெகன், ஜெயாந்தி இவங்க எல்லாருமே வந்து நான் ஜல்லிக்கட்டில் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என் கூட வந்து ஃப்ரெண்டு டச்சில் இருக்காங்க. தேவர் லைக் என்னுடைய ஃபேமிலி மாதிரியே ஆகிட்டாங்க அவங்கெல்லாம். ஸோ ஈவனும் நான் இப்போது எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு கால் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எனக்கு கால் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணோம், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்களாகிட்டாங்க இவங்க எல்லாருமே. மலையாளம் அறியா? ஓ அரி நல்லா காய்கறி அறிகிற மாதிரி அரைஞ்சிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாளம் லாங்குவேஜ். பட் எனக்கு அந்தளவுக்கு பேச வராது. ஓரளவுக்கு புரியும். பேச ட்ரை பண்ணுவேன்.
உங்களுக்கு எப்படி வந்து தமிழ் குறைச்சி அறியுமோ அதே மாதிரி எனக்கும் மலையாளம் குறைச்சி அறியும். ஸோ முருகன் பிள்ளை சிஸ்டர் ஹவையும் கேட்டிருக்கீங்க. ஏன் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிட் யூ பை எனிதிங் ஃபார் மதர்ஸ் டே? நோ. ஏன் தனியாக மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்? அன்றைக்கி நான் நிறைய பேர் பார்க்குறேன், அன்றைக்கி தான் வந்து ஏதோ அம்மாவை பற்றி புகழ்றதும் செய்யறதும். நாட் லைக் தட். நான் என்றைக்குமே வந்து அம்மாவுக்கு தெரியும், நான் இது வரைக்கும் செய்கிற ஒரு விஷயமும் எங்கள் அம்மாக்காக தான். ஸோ அதனால தனியாக எதுவும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸில் வைக்க மாட்டேன். தமிழ் மட்டும் பேசலாமே, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பேசுவேன். ஸோ one more from Vietnam. Okay, I'm just reading. எல்லாரும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஹாய் எல்லாருமே ஹாய் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஜூன் 22 இல்லை தம்பி பர்த்டே. ஓகே, இது அரசியலுக்கு வந்து இளைஞர் ஓட்டு எனக்கா? ஓகே, சூப்பரு. உங்கள் அம்மா குக்கிங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு? எங்கள் அம்மா குக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சாம்பார். ரொம்ப சூப்பராக வைப்பாங்க அம்மா. அம்மா சாப்பாடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார் தான். இல்லை உண்மையாக தான் மம்மி, சாம்பார் மம்மி, அதான் மம்மி சொல்லிட்டு இருக்கேன். சாம்பார் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ சிங்கப்பூர் எப்போ வருவீங்க? கூடிய சீக்கிரம் டைம் கிடச்சதுன்னா ஸோ வந்துடுவேன். ஸோ நீங்கள் உண்மையாகவே ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்க. நிறைய பேர் நான் பேச தமிழாங்கிறதே டவுட்டாக கேட்பாங்க. நான் தமிழ்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். தேங்க்யூ. நீங்கள் சமைக்க மாட்டீங்களா? அப்போது ரொம்ப நல்லா சமைப்பேன். வீட்டில் நான்வெஜ் நான் தான் சமைப்பேன், வெஜ்ஜெல்லாம் எங்கள் அம்மாவை தலையில் கட்டிடுவேன். ஸோ அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நான் சமைப்பேன். சும்மா போங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும். இல்லை யார் எனக்கு பிடிச்சவங்க யார் எனக்கு பிடிக்காதவங்கன்னு தெரியுதா? FBல யாருன்னே தெரியாது. ஒன்லி சாம்பார். ஆண்டி பாவம். ஓகே, பிக் பாஸ் ஷோல நான் இருக்கேன். எனக்கும் பிக் பாஸ் ஷோக்கும் என்ன சம்பந்தம் புரியலையே. டீரன்ல ஆட்சி கவிலுமா கவிலாதாவா தெரியலையே. படம் நடிக்கிற ஐடியா இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஷாம் விஜய் ஹாய். திவாகா ஹாய். ஓகே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் இல்லை. ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஐம் ஜஸ்ட் ஹரி டு கோ அவுட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஹாய் சொன்னவங்களுக்கு, என்னை என்கரேஜ் பண்ணவங்களுக்கு, கிட்ட பல கேள்விகள் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ அகெயின் டைம் கிடைக்கும் போது நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் நானும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஸோ கைண்ட் அண்ட் அஃபெக்ஷனேட். அந்த மாதிரி வந்து ஒரு அன்பு எனக்காக வேண்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ், ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட் மீ. அண்ட் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருங்க. என்னை புஷ் பண்ணி என்ன மேலே 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 எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக நிச்சயமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை.